இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது சரியா வராதா? என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு உதவி பண்ணி அத்தான் காப்பாத்திடுறாரு. இந்த தமிழோட பலமே அவ குடும்பம் தான். முதல்ல அத அவகிட்ட இருந்து பிரிக்கணும். அதுங்களை வச்சே தமிழ் அத்தா மனசுல இடம் பிடிச்சிருவா. இசைக்கு ஏதாவது ஆகாத என்ன நானே மன்னிச்சிருக்க மாட்டேன். அவதான் என் உயிரை நீங்க காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் இபி சார். நான் கூட இருக்கிற வரைக்கும் இசைக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். அழுதுட்டு இருக்கா, சமாதானப்படுத்த. அழாத இசை, அக்கா உனக்காக எப்பவுமே இருப்ப. நல்ல அழுங்கடி. நாளைக்கு யாருமே இங்க இருக்க மாட்டீங்க. என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஒண்ணும் இல்ல இசை. இசை, நாம இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம். நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். வா போலாம். ஜனமா சொல்ற மாதிரி இவருக்குள்ள பாசமெல்லாம் இருக்கு. ஆனா அதை வெளியில காட்டிக்காம நடிக்கிறாரு. தன்னை தானே ஏமாத்திக்கிறாரு. அதை உடைச்சா இவர் மாறிடுவாரு. தமிழ், என்ன யோசிக்கிற? வா போலாம். வெண்பா, இசை பாப்பா கிட்ட நீ எதுவும் சொன்னியா? இல்ல, நான் ஒன்னும் சொல்லலையே. வெண்பா, இசை போய் சொல்ல மாட்டா, உண்மையை சொல்லு. ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லல தான். தேனும் தமிழும் வர வரைக்கும் இங்கே இருந்தா நான் சொன்னேன். மத்தபடி நான் எதுவுமே சொல்லலையே. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ குழந்தைன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எப்படி தனியா விட்டுட்டு வந்தா? இல்ல தான், அது வந்து கொஞ்ச நேரத்துல எப்படி பயந்து போயிட்டா. வெண்பா, எப்பயுமே ஒரே மாதிரி யோசிக்காத. நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி கொஞ்சம் யோசி. விடுங்க, அதான் ஒண்ணும் ஆகலல்ல. என்ன ஒண்ணு ஆகலல்ல? இசைக்கு ஏதாவது ஒண்ணு. அதான் ஒண்ணு ஆகலல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு மாப்பிள்ள இப்படி மூச்சு பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த பாப்பா தான் அப்படிப்பட்ட பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அவளை தனியா விட்டு போக கூடாதுங்கிற விஷயமும் தெரியும்ல. அப்புறம் எதுக்கு அவளை தனியா விட்டு போனீங்க? பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு அவளை துருவி விசாரிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இசை, ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இசைக்கு உங்களால ஏதாவது பாதிப்பு வந்தா அது யாருன்னு நான் பார்க்க மாட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒண்ணு வைக்கிறேன், சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன தமிழ், நீதான் எல்லாத்தையும் செஞ்சியா? என்னது இது? ஆமாமா, நானே தான் சமைச்சேன். அது பிரண்டை சட்னிமா. அப்படியா? புதுசா ட்ரை பண்ண, நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு சொல்லுங்க. இந்த ஃபேமிலிக்கு ஏத்த மருமகன் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க. புதுசா பண்றியே. மீனா, என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற? சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது, சாப்பிடலாம், பரவாயில்ல. எனக்கு 2 தோசை சுடு. சரிங்க அத்தை, சுட்டு தரேன். மெலிசா சுடு, தடியா சுட்டா எனக்கு பிடிக்காது. ஏங்க, வந்து உட்காருங்க, தோசை ஊத்தி கொடுக்கறேன், சாப்பிடுங்க. நான் வெளிலே சாப்பிட்டேன். போய் சொல்றான், அவன் ஒண்ணு சாப்பிடல. இப்படி சாப்பாடு அவாய்ட் பண்ணிட்டு போற அளவுக்கு
என்ன கோவம்னே தெரியல. அத்தை நீங்க சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க புள்ளைய எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் போய் தோசை எடுத்துட்டு வரேன். ஹாய். பிசாசு இப்படி பேய் மாதிரி வந்து நிக்கிற? ஆமாமா, நான் பேய்னா ராத்திரி 12 மணிக்கு ஃப்ரிட்ஜ் தொலை வைக்கிட்டு இருக்க. உங்களை என்ன சொல்றது? அது தண்ணி கொஞ்சம் கோல்டா இருக்கணும்னு திறந்து குடிக்க வந்தேன். உங்க ஊர்ல பிரெட் பாக்கெட்டுக்கு வாட்டர் பாட்டில்னா பேர் வச்சிருக்காங்க. அதான் பாத்துட்டல, ஏன் மறைக்கிறீங்க? அது தெரியாம வாட்டர் பாட்டில் எடுக்கும்போது இது வந்துருச்சு. சரி நில்லுங்க. ஏன் மேல கோவம் இருந்தா அது ஏன் மேல காட்டுங்க. சாப்பாடு மேலயும் மத்தவங்க மேலயும் காட்டாதீங்க ப்ளீஸ். என்ன அட்வைஸா? எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு சாப்பிட தெரியும். நான் ஒன்றும் உன் மேல இருக்கிற கோவத்துலலாம் சாப்பிடாம இல்லை. சரி, அப்ப இந்த பிரெட் பாக்கெட் எதுக்கு உங்களுக்கு? கொடுங்க, பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுக்குறேன். எனக்கு ஒன்றும் வேணாம். சாப்பாடுல எதுக்கு ஈகோ? இதுங்க ரெண்டும் இங்க என்ன பண்ணுதுங்க? Two minutes. வாசனை மூக்க தொலைக்குதே. ம். ஏய், பரண்ட சட்னி. உங்க அம்மா ரசிச்சு சாப்பிட்டத நீங்க எச்சியூர பார்த்தத நான் பார்த்தேன். சாப்பிட்டு பாருங்க. பிரெட் ஆம்லெட்டுக்கு பிரண்ட சட்னியா? நல்லா இல்லனா கெச்சப் ஊத்தி சாப்பிடுங்க. என்ன திட்டுறதுக்காச்சும் உங்க உடம்புல கொஞ்சம் தெம்பு வேணும்ல, நல்லா சாப்பிடுங்க.